என்னோட வாழ்க்கையில பல வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனா, எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்காத மாதிரியே தான் இருக்கு. நெறைய ஜெபம் பண்றேன். ஆனா, எதற்குமே பதில் இல்ல. கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமா, நல்ல அழகான வாக்குத்தத்தங்களா இருக்குது. ஆனா, என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது தலைகீழா நடந்து கொண்டிருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எப்போ நிறைவேறும்? அது நிறைவேறுறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாத மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்க கலக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா, இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம ஒரு காரியத்த குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். யார் அப்டின்னா, யோசேப்பு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான். ஏன் அப்டின்னா, அவரும் இதே மாதிரி தான். ஆண்டவர் அவர குறிச்சு வச்சிருக்கிற திட்டம் வந்து தரிசனம் வந்து குடுத்ததுக்கப்புறம், ஒரு ஆசீர்வாதம், "நீ நல்ல உயர்வா இருக்க போற" அப்டிங்கிற ஒரு தரிசனத்த குடுத்ததுக்கப்புறம், என்னாச்சுன்னா, அவருடைய வாழ்க்கையும் பள்ளத்தாக்கு நிறைந்த வாழ்க்கையா மாறுறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்த நம்ம வாட்சி பார்த்தோம்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் வசனத்துல, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது, அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அதாவது ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வணங்குற மாதிரி சொப்பனத்த ஆண்டவர் குடுத்தாரு. இவர் ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி, இவர்கிட்ட இருந்து அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குற மாரி தான் தரிசனமா இருக்கு. ஆனா, இத வந்து அவருக்கு ஆண்டவர் சொன்னத சொல்லப்போவே அங்க வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போவே வந்து இவர வந்து எல்லாரும் பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட பிறந்தவங்களே இவர பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா, அப்பாவே அவர கடிந்து கொள்றத நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த மாரி தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் குடுத்துருவாரு. ஆனா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டா நடக்கும். ஆண்டவர் தானே சொல்றாரு. அத செஞ்சா கூட பிரச்சனையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த மாரி பிரச்சனையில நீங்க போயிட்டுருக்கீங்க. எல்லாருக்கும் கரெக்ட்டா தெரியும். உங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகைப்பாங்க. நீங்க மட்டும் தான் தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள பகைச்சுட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட நீங்க தான் தவறு. உங்ககிட்ட தான் வந்து எல்லா குறையும் இருக்கிற மாதிரி உங்கள பகைச்சுட்டு இருப்பாங்க. அப்பனா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க கரெக்ட்டான வழியில போயிட்டுருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கான கரெக்ட்டான பாதையில நீங்க போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி தான் இங்க வந்து தரிசனம் கொடுக்கப்படுது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, குழியில போடப்பட்டு, விற்கப்பட்டு, அடிமையாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் என்னன்னா, அங்க வந்து வேலைக்காரனாக இருந்து, ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் செய்யாத குற்றத்துக்காக சிறையில இருக்க வைத்து, அதுக்கப்புறம் அதுல நெறைய வருஷம் அங்க காத்திருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ராஜாக்கு ஒரு சொப்பனம் வந்து, அதுக்கப்புறம் தான் அவர் வெளிய வரத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவரோட ப்ராசஸ் பாருங்களேன். அவருக்கு ஒரு தரிசனம் குடுத்துட்டாரு. ஆனா, அந்த தரிசனத்துக்கான ஒரு அடையாளமுமே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே அவரோட லைஃப்ல நடந்தது. ஆனா, ஒண்ணே ஒண்ணு அவர் அதுல என்ன பண்ணாரு அப்டின்னா, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பிரியமானதை அவர் செய்தார் சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அவருக்கு பயந்து அவர் அவர் சொல்றத மட்டும் அதாவது எந்த சூழ்நிலையிலும் நான் அவர் மேல வச்சிருக்க பயத்தையும், அவர் எனக்காக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் வந்து விடமாட்டேன். அப்படிங்கிறதுல ஒரு பிடிமானம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, தேவன் அவரை எப்படி ஆசீர்வதிக்கிறார்ன்னு நீங்க பாருங்களேன். 41ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, "நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்" அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். கொடுத்த தரிசனம் அவங்களோட ஃபேமிலிக்குள்ள மட்டும் தான் ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கிற மாதிரி தான் அந்த தரிசனம். ஆனா, தேசத்துக்கே பிளெஸ்ஸிங்கா என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் மாற்றுறார். அப்போ நீங்க நடந்து வர பாதை, நீங்க அதுல ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், பிரஷர் இது எல்லாமே ஆண்டவர் பார்க்குறார். பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக ஆசீர்வாதம் கொடுத்த தரிசனத்தை காட்டிலும் ஆசீர்வாதம் என்ன ஆகுது அப்படின்னா பெருசாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க ஃபேமிலிக்குள்ள மட்டும் தான் யோசேப்ப பிளெஸ்ஸிங்கா மாத்துறாரு. ஆனா, நடந்து வந்த பாதை அவர வந்து குழியில போட்டதுனால, அங்க அவர் தனியா தெரியாத ஒரு ஊர்ல போய், அங்க விற்று, அங்க ஒரு அடிமையா இருந்து, அங்க ஜெயில்ல போய், அங்க பட்ட கஷ்டத்தின் நிமித்தம் அவர் பட்ட பாட தேவன் பார்த்து, அதுக்கான ஒரு பிரதிபலன தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசத்துல அவர சொல் பேச்சு கேட்டு ஜனங்கள் நடக்கும்படியான ஒரு பொசிஷன ஆண்டவர் அங்க கொடுக்கிறத பார்க்குறோம். இதே மாரி தான் இன்னைக்கும் உங்களோட லைஃப்ல எதுவுமே சரியா போற மாரி தெரியல. எல்லாமே அது ஒரு இஷ்டத்துக்கு லைஃப் நான் நினைக்கிறது ஒண்ணா இருக்கு. அது பிரச்சனை மேல பிரச்சனையா மாறி வருது. சரி ஒரு பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணிட்டு இன்னொரு பிரச்சனையில நான் போய் இது முடிக்கலான்னு பார்த்தா, அது இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க புரிச்சுக்கோங்க கரெக்ட்டான வழியில போயிட்டுருக்கீங்க. ஆண்டவர் உங்கள குறிச்ச திட்டம் ஒரு
திட்டம் குடுத்திருப்பாரு. அந்த திட்டத்தை காட்டிலும் பெரிதான ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் நம்ம அதற்காக தான் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்ன குறிச்சு நீங்க ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பீங்க. எனக்கு குறிச்சு எனக்கு சில காரியம் சொல்லியிருப்பீங்க. ஆனா நான் போயிட்டு இருக்க பாதை என்னால தாங்க முடியலப்பா. என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. ஆனா நீங்க அத பிரதிபலன எனக்கு பெருசா குடுக்க போறீங்க. ரெட்டிப்பாய் குடுக்க போறீங்க. எனக்கு குடுத்த வாக்குத்தத்தத்தை காட்டிலும் என்ன பெரிதாக உயர்த்த போறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு நம்ம இன்றைக்கு நன்றி செலுத்தி, நீங்க போற பாதைக்காக நன்றி செலுத்தி, எனக்கு பெரிதான ஒரு விஷயத்த என்னுடைய வாழ்க்கையில செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபித்து முடிக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்த ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அருமையான கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையிலே மையா ஆண்டவரே ஏசப்பா, நீர் வேதம் மூலமாய் கர்த்தாவே எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீரே ஏசப்பா. எப்படி அன்று ஆண்டவரே யோசேப்புக்கு ஆண்டவரே தரிசனங்களை கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்தினீரோ, அதுபோல கர்த்தாவே எங்களில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தரிசனங்கள் கொடுத்திருக்கிறீரையா அப்பா. அவர்களை குறித்துள்ள காரியங்களை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீரையா. ஆனால் இந்த நாட்களில் அது எதுவும் நிறைவேறாம அப்பா எல்லாமே தடைகளாகவே போய்கொண்டிருக்கலாம் ஐயா. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு அப்பா ஆண்டவரே, அன்று எப்படி யோசேப்புக்கு அந்த தரிசனங்களை கொடுத்து அந்த வெகு காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீரோ, அது போல கூட இந்த நாட்களில அப்பா அநேக நாட்களாக காத்திருக்கலாம் ஐயா. ஆசீர்வாதங்களுக்காக எனக்கு கொடுத்த தரிசனங்கள் வேற, இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது வேற என்று சொல்லி பிள்ளைகள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஐயா. ஆனா இந்த நாளிலே தேவன் அப்பா அவர்களுக்கு தான் அப்பா இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. தரிசனங்கள் நிறைவேற போகிற காலம் என்று சொல்லி கர்த்தாவை நீர் அவர்களை நோக்கி சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிற அத்தனை காரியங்களை கர்த்தர் நீர் அவர் வாழ்க்கையில் செய்ய போறீர் ஏசப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, நீ சொன்ன ஒவ்வொரு தரிசனங்களை கர்த்தாவே இந்த நாட்களில் அவங்க வாழ்க்கையில் அப்பா நீங்க நிறைவேற்ற போறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். பாடுகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பாதையில் அவங்க நடந்துகிட்டு இருக்கலாம் ஐயா. அது எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்காய் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை கர்த்தாவே அவர்களுக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் அவர்களுக்கு செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, வெகு காலம் காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, கலங்கி தவிக்கிற பிள்ளைகள் அப்பா, குடும்பங்களை குறித்தும் குடும்பத்தின் காரியங்களை குறித்தும் இது எனக்கு நிறைவேறலையே, இது நடக்கலையே என்று சொல்லி எவ்வளோ ஒரு பாரத்தோடு கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு அப்பா அந்த வாசல்களை திறக்குகிறீரப்பா ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு அந்த அற்புதத்தை எப்படி யோசேப்புக்கு செய்தீரோ அதுபோல இன்றைக்கு அப்பா உங்களுடைய ஆண்டவரே அவங்க வாழ்வில் நீங்க செய்கிறீங்கப்பா, உயர்த்தி வைக்கிறீங்கப்பா. அநேகருக்கு கொடுக்கும் வண்ணமாக கர்த்தாவே அவங்களுடைய பொருளாதாரங்கள் வாழ்வாதாரங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த நாளில் அநேகருக்கு கொடுக்கும் அளவுக்கு தகப்பனே பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே. ஏசப்பா, நீ சொன்னதை செய்கிற தகப்பனையா இந்த நாளில் எங்களோடு இணைந்தப்பா பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு அப்பா அந்த அற்புதம் அந்த அதிசயம் கர்த்தாவே யோசேப்புக்கு எப்படி தரிசனத்தை கொடுத்து ஐயா நீங்க ஆசீர்வதித்தீரோ அதுபோல இன்றைக்கு அப்பா அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்து அந்த தரிசனங்களை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்ற போறீரப்பா, நிறைவேற்ற போகிறீரே சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்டதான பெரிதான அப்பா அந்த தரிசனம் ஆண்டவரே அப்பா சின்னதா இருந்தாலும் ஆண்டவரே அது அப்பா அவன் நிறைவேறும் போது எவ்வளோ ஒரு பெரிதாய் கர்த்தாவே அப்பா தேசத்துக்கே கொடுக்கும் வண்ணமாக நீர் மாற்றினது போலவே இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல உலகத்துக்கே கொடுக்கும் அளவுக்கு அப்பா பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாளிலே அப்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த நாளிலும் நம்ம ஜெபித்ததின்படி உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் சரி, உங்களுக்கு கொடுத்த தரிசனமும் சரி சின்னதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போயிட்டு இருக்க பாதை நிமித்தம் ஆண்டவர் அதை என்ன பண்ண போகிறார் அப்படின்னா பல மடங்காக ஆண்டவர் அதை மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நினைத்ததை காட்டிலும் பெரிதாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த நாளில் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதற்கான வேலை வந்துவிட்டது. இந்த வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். பலர் உங்களை பார்க்கும்படியாக
மாறும்படியாக எப்படி யோசேப்பு தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றினாரோ, அதே போல நீங்களும் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற காலம் வந்ததுனால தான் இன்றைக்கு இந்த ஜெபத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த ஜெபத்தை நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க. நீங்க எப்பலாம் சோர்ந்து போறீங்களோ அப்பலாம் இந்த ஜெபத்தை நீங்க போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமா எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.